ஜனனி ஜென்ம சௌக்கியனாம் வர்த்தனே குலசம்பந்தாம் பதவி பூர்வனையா நிகிரே ஜென்ம பத்திரிகா. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பாலமுருகன் ஜோதிட நிலையம். 12 ராசிக்குண்டான தொகுப்புகள் பார்த்துட்டு இருக்கிறோங்க. அதுல மேசராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, இந்த 3 ராசிக்குண்டான பலன்கள் பார்த்துட்டோம். இப்ப கடகராசிக்கு பார்க்க போறோம். கடகராசி பாத்தீங்கன்னா நண்டு வகை நீர் இனத்தை சேர்ந்த நண்டு வகை சேர்ந்த ராசிங்க. இது பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு மொத்தம் 27 நட்சத்திரங்கள். அது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் 9 பாதமா பிரிச்சு 3 நட்சத்திரத்தை கொண்டு வருது. அதுல பாத்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதம் மற்றும் பூசம் 4 பாதம், ஆயிலியம் 4 பாதம், மொத்தம் 9 பாதம் சேர்ந்தது கடகராசி. கடகராசிக்காரர் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு தற்பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்குங்க. ஏன்னா முதல்ல சொன்னேன், நீர் வகை நண்டு இனத்தை சேர்ந்தவங்க இவங்க. தற்பாதுகாப்புங்கிறது அதிகமா இவங்களுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எதிரிகள் வந்தாலும் ஒரு சிந்தித்து செயல்பட்டு அவங்கள வெற்றி அடைவாங்க இந்த கடகராசிக்காரரு. அதுக்கு அடுத்தது சந்திரனுடைய ஆட்சி வீடா வர்றது கடகராசி. சந்திரன் அந்த இடத்துல ஆட்சி வர்றாரு. அதனால பாத்தீங்கன்னா சந்திரன் அப்படிங்கிறது ஒரு மந்தன் காரகத்துக்கு சம்பந்தப்பட்டதுதான் வருதுங்க. சில டைம் சில நேரங்கள் குழப்பங்கள் பல ஏற்பட்டாலும், மனக்குழப்பங்கள் மனக்கவலைகள் ஏற்பட்டாலும் அதைய இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கை முறைகள் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு மாத்தி வகுத்துட்டு அந்த வாழ்க்கை முறை நடத்திட்டு இருப்பாங்கிற மாதிரி தான் வருது கடகராசிக்காரரு. பொதுவாகவே புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயிலிய நட்சத்திரம். ஆயிலிய நட்சத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த திருமண பொருத்தம் பார்க்கையில பெண்களுக்கு சில பாதிப்பு உண்டு பண்ணக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அது முற்றிலும் தவறு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆயிலிய நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க, மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு நல்ல பலனுமே நடக்காதா அப்படிங்கிறது கிடையாது. ஒரு மோசமான நட்சத்திரம் கிடையாதுங்க ஆயிலிய நட்சத்திரம். அதனால திருமண பொருத்தம் பார்க்கையில அது கரெக்டா பார்த்து பண்ணிட்டா போதும் இந்த ஆயிலிய நட்சத்திரக்காரங்க. பொதுவாகவே இந்த கடகராசிக்காரர் பாத்தீங்கன்னா எதுலையுமே பாத்தீங்கன்னா முன்னுதாரணமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. அவங்க எதிர்பாராம எந்த ஒரு விஷயத்தையும் செய்வாங்க. ஆனா அதுல வெற்றி அடைஞ்சிருவாங்க இந்த கடகராசிக்காரர். எப்பவுமே கடகம், மீனராசிக்காரர் அந்த மாதிரி இருப்பாங்க. பொதுவாகவே எதிர்பாராம எந்த ஒரு விஷயம் செய்வாங்க. இது பலன் கொடுக்குமா அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு. ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி செஞ்சாங்கன்னா செஞ்சிருவாங்க. ஆனா அதுக்குண்டான பலன்கள் இந்த கடகராசிக்காரருக்கு கிடைக்குங்க. மேலும் இந்த கடகராசி பாத்தீங்கன்னா நண்டு வகை நீர் இனத்தை சேர்ந்தவங்க. இது நீர் ராசியா சொல்லப்படுது ஜோதிட சாஸ்திரத்துல. சரம், சிரம், உபயம் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா இது சரராசியா வருதுங்க. இந்த சரராசியை கொண்ட கடகராசிக்காரர் எப்பவுமே பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு முன்னுதாரணமா இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்றவாறு அந்த வாழ்க்கை துணையை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க இல்லைன்னா வேண்டான்ருவாங்க. பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அந்த மாதிரி இருக்குங்க. தொழிற்ஸ்தானம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எதுலையுமே ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இந்த கடகராசிக்காரரு. ஸ்டாண்டர்டா இருக்கணும் அப்படிங்கிறத விட நம்ம அந்த தொழில் செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா முன்னுதாரணமா, அனைவருக்கும் முன்னுதாரணமா இருக்கணுங்கிற மாதிரி தான் இந்த கடகராசிக்காரர் இருப்பாங்க. முன்னுதாரணம் ஒரு சில டைம் இருக்க முடியாட்டியும் கூட கொஞ்ச நாள் கழிச்சாவது அந்த இடத்த அவங்க இலக்கை அடைஞ்சிருவாங்க. ஒரு இலக்கை தெளிவா நிர்ணயம் பண்ணி அந்த இலக்கிலேயே செயல்படுவாங்க கடகராசிக்காரரு. அதாவது எந்த ஒரு தவறுமே செய்தாட்டியுமே அவங்களுக்குள்ள மனவேதனைகள், மனக்குழப்பங்கள் கொஞ்சம் வருங்க. இருந்தாலும் தன்னுடைய நிலைமை இப்படித்தான், தன்னுடைய வாழ்க்கை முறைகள் இப்படித்தான், தன்னுடைய நடைமுறைகள் இப்படித்தான் சொல்லி அவங்களுக்குன்னு தனி பாதையை அமைச்சு செயல்பட்டு இருப்பாங்க இந்த கடகராசிக்காரரு. பொதுவாகவே இந்த கடகராசி ஒரு நல்ல ராசி தான், ஒரு மோசமான ராசி கிடையாதுங்க. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இந்த பாலமுருகன் ஜோதி நிலையம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் உங்க நண்பர்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரி ராசி வளங்கள் மற்ற பலாவளங்கள் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த தொகுப்பு, வீடியோ தொகுப்பு இடையில இந்த ராசி வளனுக்குள்ளே இடையில ஒரு தொகுப்பு வரப்போகுது. அதாவது இறப்புக்கு பின் நடக்கக்கூடிய சடங்குகளும் மற்றும் அடைப்பு தோஷங்களும் பற்றிய தொகுப்பு அடுத்து வரப்போகுதுங்க. இந்த ராசிக்குள்ளே அது அடுத்து வரப்போகுது. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. நன்றி, வணக்கம்.